அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி தக்காளி மிளகு ரசம் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். அதே டேஸ்ட்டில் வச்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தக்காளி மிளகு ரசம் பண்ணுறதுக்கு பொருள்லாம் கொஞ்சம் திரித்து வச்சுக்கிடணும். அதுக்கு வந்து என்ன பொருள்லாம் பார்க்கலாம். மிளகு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. ஜீரகம் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மிளகாய், பச்சை மிளகாய் 2 மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் 2 கலந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளவு தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மிளகு, ஜீரகம், அப்புறம் மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நம்ம திரிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு பெருங்காய பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அதை வந்து நல்லா ட்ரையாக நம்ம வந்து திரித்து வச்சுக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் குறப்பு அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நாங்கள் திரித்து அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். தண்ணியெலாம் விட்டு எதுவும் அரைக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வந்து நம்ம திரித்து வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி, பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதையும் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைனாக நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் 1-2 அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி லைட்டாக வேணால் விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் கூட நீங்கள் அரைக்கனாலும் அரைச்சிக்கோங்க. தக்காளியிலே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விடணும்னு தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு இந்த அளவு பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு ரசம் வந்து கரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு, கல் உப்பு எதுனாலும் ரசத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த பவுடர் திரிச்சு வச்சுருக்கோம்னா ரசத்துக்கு அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு மல்லித்தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து இந்த இதிலையே போட்டுடலாம். தக்காளி அப்புறம் பவுட்ரு இதெல்லாம் மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கோம்னா அந்த பவுட்ரு அப்புறம் மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு நல்ல கையாலே நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு எல்லாமே அதில் சேரணும். அந்த மல்லி இலையில் உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து இதில் நல்ல கையால் பிசையும் போது கொஞ்சம் நல்லா அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நல்ல கையால் எல்லா பக்கமும் நல்லா இந்த இது பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த கலவையை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியை அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக விடலாம். மிக்சியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இதில் விட்டுருங்க. தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் காணலன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக கொஞ்சோண்டு ஒரு 10-15 இலை அந்த மாதிரி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பச்சை கருவேப்பிலை போடும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அது வந்து இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த புளி தண்ணி தக்காளி எல்லாமே கலந்து வச்சாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அந்த கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு அதில் குக்கிங் ஆயில் நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அந்த மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா பொரியட்டும். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வத்தல் கொஞ்சம் அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வத்தல் தாளிக்கிறதுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்ல ஓரளவு கரெக்டாக அந்த தாளிசம் வந்தவொடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து அந்த ரசத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அந்த தாளிசத்துலேயே நீங்கள் வந்து போடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். ஓரளவு மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்ல ரசம் வந்து நல்ல தரதரன்லாம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கிட்டேயே நின்று வந்து கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. டக்குனு கொதிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் அந்த நுரைச்சிட்டு வரும். அந்த மாதிரி வருது ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி நுரைச்சிட்டு வரும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரசத்தை வந்து டக்குன்னு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த ரசம் வந்து அளவு வந்து ஒரு 4-5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து அளவு சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு கூடுதலாக வேணும், கூட நிறைய பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து எல்லா பொருளுமே நீங்கள் வந்து கூடுதலாக எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா எல்லா பொருளும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 பேர் 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு இந்த அளவு. இதே பக்கத்தில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் பருப்பு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஆனாலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு மணமாக நல்ல ஒரு வாசமாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அதனால் வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பருப்பு தண்ணி ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இது இல்லாமலே இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்கத்தில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது இந்த ரசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். இதே பக்கத்தில் வந்து செஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே வந்து ரசம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் அடுத்து வந்து ரசம் வந்து சாப்பிடும்போது அது ஒரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் மட்டன் அந்த மாதிரி எடுத்தாலும் வந்து ஒயிட் ரைஸோடு வந்து நம்ம அடுத்த ரசம் வச்சு சாப்பிடுவோம். அதனால் ரசம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பான ஒரு ரெசிபி. அதனால் வந்து இதே இதில் செஞ்சு பாருங்கள். மிளகு ஜீரகமாக சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.